ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டில் தான் இருக்கோம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து 2 கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்திருக்கோம். அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறோம். கொஞ்சம் மேக்கப் இல்லாம இருக்கும். ஆமாம். அப்படியே பிரியா அட்ஜஸ்ட் என்னடா பண்ணிக்கோங்க. வெற்றியை விட பிரியா வந்து கலராக தெரியுதுன்னு நீங்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது. சூரிய வெளிச்சம் வெளிச்சம் வந்து சூரிய வெயில் வந்து பிரியா மேலே அடிப்பதனால் வந்து பிரியா வந்து கலராக தெரியுறாங்க. கலரா தெரியுதுனா மேக்கப் போட மாட்டோம் தான். ஆனாலும் நார்மலா போடுற மேக்கப் இல்லாம இன்னைக்கு நாங்க இருக்கோம் கொஞ்சம். ஏன்னா நஞ்சு பயம் வந்திருக்கோம். ஆமாம், 2 கோவிலுமே வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஆமா. நாங்கள் ஃபஸ்ட்டு கோவில் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, கொப்புக்கொண்ட பெருமாள் கோவில். பெத்தநாயக்கன் பெத்தநாயக்கம்பாளையத்தில் இருக்குது. நான் வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி போனேன். 2021 22 போனேன். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ தான் வந்து பிரியாவை கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு வந்து ஆரம்பத்தில் போகும்போதே எனக்கு வந்து டவுட்டு, பிரியா ஏறிடுமா அப்படின்னு ஒரு டவுட்டு. ஏன்னா பிரியா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே காட்டுக்கோட்டையில் இருக்க முருகன் கோவிலுக்கு ஏறும்போது இது வந்து ஒரு 800 படிக்கிட்ட என்னமோ தான் இருந்தது. 800 இருந்துச்சா? ஆமாம். இதையே பிரியா வந்து ரொம்ப டயர்டாக்கி அப்படியே உட்காந்து அப்படியே பொறுமையாக வந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 1896 படிக்கட்டு. ஒரு பையன் 1900. ஆமாம், 1900 ஒரு பையன் வந்து மேலே போய் கடைசி படிக்கிட்ட வந்து செக் பண்ணி சொன்னான். அதுதான் வந்து நல்லா ஞாபகமாக நிற்கிது. ஃபுல்லாக பிரியா வந்து ஏறிடுச்சு. நிறையா வந்து உட்காந்து வந்தாலும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை நான் சொல்லி ஆகணும். என் புருஷன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா பயங்கர பொறுமையின் உச்சத்தில் இருந்தாரு. ஆமாம். ஏன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து வா, நான் வந்து உட்காந்து உன் கூடயே வரேன்ட்டு நானும் உட்காந்து பொறுமையாக வந்தேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, எங்கன்னா போனாலே பரபரன்னு கிளம்புற ஆளு இன்னைக்கு மலை ஏறுறேன் 50வது படியிலே உட்காரு. 50 படி 75 படி ஒரு 100 படி கூட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணவே இல்லைங்க. 50 படியில் 75 படி தான் ஏறுவனே, உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் ஏறும் உட்காந்துருவேன். அந்த கேப்லேயே எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. அப்புறம் ஹார்ட் பீட் வந்து ரொம்ப துடிக்குது. எனக்கு அதுக்கே பயம் வந்துருச்சு. ஏற முடியுமா நம்மளால், இல்லை பொறுமையாக ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நிதானமாக ஏறினேன். இவருமே வந்து கூடவே அப்படியே கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்கார ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காருன்னே அப்படியே உட்கார வச்சு கூப்பிட்டு வந்துட்டார். நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஸ்டெப் வந்து ஏறி இருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ தான் எனக்கு யோசித்தேன், நான் ஏறும்போது ரொம்ப நடக்கணும், இந்த மாதிரி அப்பப்போ ஸ்டெப் ஏரியெல்லாம் நம்ம பழகணும். ஏன்னா அநியாயத்துக்கு இப்போவே 50 வயசு ஆள் மாதிரி உள்ள நடக்குது வேலையெல்லாம். 2 வயசு தான் இருக்குது, 48 ஆயிடுச்சு. என்னென்ன ஏமாத்துது பாருங்க. இப்பவே 50 வயசு மாதிரியா, இப்பவே 48 ஆயிடுச்சு. இல்ல பாட்டி தாத்தா அப்புறம் கொஞ்சம் அப்பா வயசுல இருக்கிறவங்க வயசானவங்களாம் எப்படி ஏறுறாங்க, அவங்க ஏறி வராங்க. மூட்டை மாதிரி இருக்கு, அதை தூக்கி வச்சுட்டு வராங்க மேல. ஏதோ வேண்டுதல் ஆடுது, அது என்னன்னு தெரியல. அந்த மூட்டையை தூக்கிட்டு வராங்க, குழந்தைய தூக்கிட்டு வராங்க. நம்மளால நார்மலா ஏறுறதுக்கே நம்ம வந்து கஷ்டப்படுறோம். இவரெல்லாம் அப்படி இல்ல, நான் தான் கேஷுவலா ஏறிட்டாரு. நான் தான் முடியல. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. கூட்டம் வந்து கொஞ்சம் நார்மலா ஓரளவுக்கு இருந்தது. நாங்க வந்து காலைல 7:45 ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, மலை வந்து ஒரு 3/4 மணி நேரத்துல வந்து ஏறிட்டோம். 1 மணி நேரம், ஒரு 1 ஹவர் கணக்கு வச்சுக்கலாம். கடைசியில் ஏறி கொஞ்சம் உட்காந்துட்டேன் நான். இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மலைக்கு போவோம் அப்படின்னு, க்யூவில் போய் நிற்போம் அப்படின்னு. நல்லா இருந்துச்சு. மேலே பெருசாக இல்லை கோவில், ஆமாம், கொஞ்சம் மீடியமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்டெப்பு நெட்டுக்குத்தா ஏறிச்சு. ஒவ்வொரு நார்மல் ஸ்டெப் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லாமல் ஒரு 1.5 ஸ்டெப்பு வச்சா ஹைட் எவ்வளோ இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாதி மீதி பாதி தான் நார்மல் ஸ்டெப் ஹைட்டில் இருந்தது. அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏறத்துக்கு. கோவிலில் வேற நிறைய பேர் பார்த்தீங்க, இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தாங்களா? குறுக்குறுனே பார்த்தாங்க, ஆனா பேசல. ஆனா நிறைய பேர் பார்த்தாங்க. அப்படியே இப்படி பார்ப்பாங்கல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. பேசலாமா வேணாமா, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி, ஊர்க்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனா அது கன்ஃபார்மா தெரியலையே அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா, அதனால நிறைய பேர் பார்த்தாங்கன்னா. ஒருத்தவங்க வந்து நாங்கள் க்யூவில் நிற்கும் போது அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க அக்காவம்மா குட்டி பையன் வந்து பார்த்துட்டு குட்டி பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இறங்கும் போது அவன் என்கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தான். நீங்கள் யூடியூபர் தானேக்கா அப்படின்னு அவன் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். ஆமாம் அப்படின்னு நான். உங்கள் பேர் பிரியா தானே அப்படின்னா, பிரியாவே தான் அப்படின்னு. உங்கள் சேனல் நேம் கூட, உங்கள் சேனல் நேம் அப்படின்னு கேட்டேன். நான் வந்து வெற்றி பிரியா விளாக்ஸ்னு அப்படி சொன்னேன்னா, விளாக் தான் நிறைய பேர் பார்த்துட்டு ரெகனைஸ் பண்ணி கேட்டாங்க. ஃபுட் மசாலா என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்களே, நானே நிறைய நாள் ஃபீல் பண்ணி முகம் காட்டி போடுறதில்ல, அதான் மறந்துட்டாங்க முகத்தை ஸ்டார்டிங்கில் பண்ணதுனால. அவன் அந்த குட்டி பையன் வந்து ஃபுட் மசாலா பிரியான்னு சொன்னாங்கக்கா எங்கள் அக்கா அப்படின்னா. தமிழ் ஃபுட் மசாலா பிரியாவா அப்படின்னு. ஆமாம் அதே தான் சொன்னாங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க அக்கா இல்லை, அதனால உங்கள் அக்காவை கேட்டு தான் சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு வந்துட்டோம். அவன் என் பக்கத்தில் நிற்கிறான். கால் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் படத்தில் வருமே, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்னு இப்படி ஆடிட்டு இருந்துச்சு அவனுக்கு. என்னடா இவ்வளோ ஷேக் ஆகுது அப்படின்னு. ஏறும்போது ஏறுறோம், வரும்போது வந்து இறங்கும் போது வந்து காலில் ரொம்ப அந்த நடுக்கம் வந்து அதிகமாகுது. நான் கூட எனக்கு தான் நினைச்சேன், இறங்குற எல்லாருமே எனக்குமே நிறைய இடத்துல இருந்தது தான். இறங்கும் போதுமே உட்காந்து தான் ஏறின எஃபெக்ட், அது ஒன்றும் இல்லை இறங்குறதுனால இல்லை.
எப்படியோங்க எனக்கு மனசுக்கு நல்லா திருப்தியாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு ஏறினாலும் போய் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நேரமாக கையை இப்படியே வச்சுட்டு வீடியோ எடுத்ததில் கை வலி வந்துருச்சு. ஆமாம், அதனால் ஒரு இடத்துல உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். சரி, தென்னை மரம் வந்து பக்கத்துலேயே இருக்குது. பிரியாவுக்கு ஒரு இளநீ வந்து பிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன். தான் இளநீ குடிமா, நீ குடிச்சிட்டே இரு, நான் வந்து பேசி முடிச்சிடறேன். நாங்கள் அந்த கோவில் வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கக்கூடிய முத்துமலை முருகன். அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருமா? 4.5 கிலோமீட்டரா? 5 காட்டுச்சு. ஆக்சுவலாக அது பிரிட்ஜுக்குள்ளே போய் சுற்றிட்டு வந்ததுனால 5 இல்லைனா 3 அந்த மாதிரி தான் காட்டுச்சு. ஆமாம், பிரியா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து முத்துமலை முருகன் கோவிலுக்கு வராங்க. நம்பவே மாட்டீங்க, மேரேஜ் ஆகி 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். இங்கே வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் நாங்கள் வந்து போகவே இல்லை. பஸ்லேயே போயிட்டு வந்துட்டு சேலம் போவோம் வருவோம். இடையில பையெல்லாம் தூக்கிட்டு வரதுனால கோயிலுக்குள்ளே போயிட்டு வர முடியாதுன்னு இறங்க மாட்டோம், நேராக சின்ன சேலம் போயிடுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என் மேரேஜுக்கு வந்த எல்லாரும் முத்துமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு தான் போனாங்க. அப்புறம் கை நினைக்க சாப்பிட வந்தாங்களே இங்கே, அப்பயும் சொந்தக்காரர் எல்லாரும் வந்துட்டு போயிட்டு போனாங்க. ஆனால் நான் மட்டும் வரல. இப்போ அதான் போயிட்டு வந்தேன். நான் வந்து பிளான்லாம் பண்ணேன், நல்லா சாரீலாம் கட்டிட்டு நம்ம நீட்டாக ஃபஸ்ட் டைம் போகிறோம் கோயிலுக்கு, நல்லா போய் வீடியோலாம் எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தேன் இங்கே போயிட்டு வரத்துக்குள்ளேயே நான் நொண்டி நடந்துட்டு இருந்தேன் நான். ஏன்னா கோவில் அப்படி அப்புறம் 1800 படிக்கட்டு ஏறும்போது அப்படி தானே ஆகும். அதுக்காக கோவில் போகாமல் இருக்க முடியாது, பக்கத்துலேயே இருக்க முருகன் பக்கத்துலேயே இருக்கு, போயிட்டு வந்தாலும் போனதும் போயிட்டு அந்த விளக்கெலாம் நெய் விளக்கு வந்து பிரியா வந்து ஏற்றினாங்க. அது ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உள்ளே போனோம். 10 ரூபா எடுத்தால் டிக்கெட் வாங்கினா நம்ம வந்து முருகனை வந்து காலை வந்து தொட்டு கும்பிடலாம். அந்த லைனில் அனுப்புகிறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து முன்னாடியே வந்து கும்பிட்டு வர மாதிரி தான். சரி அந்த லைன்லேயே போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கேட்டுச்சு. நெக்ஸ்ட் டைம்லாம் போக மாட்டோம், அதுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை. இல்லை போயிட்டு முருகன் காலெல்லாம் தொட்டு கும்பிட்டோம். அப்படியே நம்ம வந்து கீழே வந்தோம். அப்புறம் அப்படியே ஸ்டெப் ஏறுங்கன்னா கியூ போக ஆரம்பிச்சது. சாமி பாதத்துக்கு கீழே தானே பில்டிங், கீழவே வந்து முருகர் சிலை கோவில், குட்டி சிலை. ஆமாம், குட்டி சிலை வச்சு அங்கே தான் வந்து சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து நிறையா வந்து பூஜை பண்ணி நாங்கள் போகிற நேரத்துக்கு வந்து கரெக்டாக வந்து நல்லா பெரிய தீபாரதனை காமிச்சிட்டு நல்லா பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஜொலிப்பா இருந்தாருப்பா. ஆமாம், நல்லா எனக்கு கீழே கும்பிட்டா தான் நல்லா திருப்தியாக இருந்துச்சு. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் வந்து கோவிலுக்கு போயிருக்கீங்க, அந்த சரௌண்டிங்கில் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முன்னாடியே வந்து ஒரு சேவல் இருந்தது. கரெக்டா ஞாபகப்படுத்துனீங்க. ஃபர்ஸ்ட் நான் அது கவனிக்கவே இல்ல, ரொம்ப நேரமா அங்கேயே தான் நின்னுட்டு இருந்தேன். பிரியா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன், என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, சேவல் வந்து அதே இடத்துல நின்னுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் பொம்மைன்னு நினைச்சேன், அப்புறம் தலையாட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரிஜினல் பா அப்படின்னு இருந்தது. உள்ளுக்குள்ள இருக்கு பில்டிங்குள்ள, அசைவும் இல்ல, பெருசா எதுவுமே மூவ் இல்ல, எதுவுமே இல்ல, அங்கேயே நின்னுட்டு இருக்குப்பா. அது நல்லா தீபாவளி காமிச்சாங்க, நல்லா வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது 12 மணிலேருந்து 2 மணி வரையும் வந்து அன்னதானம் வந்து டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. இல்லை, அன்னதான டிக்கெட் வந்து அப்போவே கொடுத்துட்றாங்க. 12 மணி டு 2 மணிக்குள்ளே வந்து சாப்பிட்றணும். அன்னதான டிக்கெட் வந்து பிரியா வந்து சாப்பிடல, ஏன்னா அந்த கோவிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்து பிரசாதம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய கப்பில் கொடுத்தாங்களா, அப்போவே நம்ம வந்து கொஞ்சம் வந்து சாப்பிட்டோம். சரி இங்கே வந்து பிரியா வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் வந்து சரி லைட்டாக சாப்பிடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னதான டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா வெளியே எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. கை கழுவிட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆனதுமே இலையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. கப்பில் வந்து சாம்பார், மோர், ரசம், ஒரு பொரியல், அந்த மாதிரி கப்பிலே வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றாங்க. எல்லாருமே எந்திரிக்கு நிற்க வச்சு இதை வந்து யார் பண்ணுறா, அவங்களோட நிறுவனர் பேர், இந்த மாதிரிலாம் வெளியிலேருந்து வரவங்களாம் எல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி ஒரு பூஜை மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு போட ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தான் இருந்தது, எல்லாமே நீட்டாக நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியா அது வரையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெருசா ஷீட் போட்டு இருந்தது, மண்டபம் இருந்தது. அங்கே வந்து பிரியா வந்து உட்காந்துருந்தாங்க. எல்லாருமே படுத்து தூங்குறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஆமாம் உட்காடுறாங்க. நாங்கள் உட்காந்துட்டு இருந்தேன். வெளியூர்லேருந்துலாம் நிறைய பேர் வராங்களே. எனக்கு பின்னாடி இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா அன்னதானம் சாப்பிடும்போது வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க, மலையாளம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ வெளியிலிருந்தும் நிறைய பேர் மக்கள் வந்து வராங்க. நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டிங் அந்த மிஷின் வச்சு கவுண்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 2200 சம்திங் நம்ம போகும்போது. இன்னைக்கு மட்டும் வந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ எப்போ போனோம், ஒரு 12:30 மணி இருக்குங்களா? ஆமாம், அவ்வளோதான். அது வரைக்குமே 2200 பேர் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டிங் மிஷினில் இருந்தது. அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி பொடி நடையா வீட்டுக்கு வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு. அத்தை வீட்டை தாண்டி தான் போனோம் நாங்கள் சின்ன சேலத்துக்கு. அதனால் வீட்டுக்கு வந்தோம். கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிட்டு அப்புறம் இவங்களுக்கு வந்து விபூதி கொடுத்தீங்களா? அங்கே வச்சுருக்கேன். ஓகே ஓகே, பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்.
அப்புறம் இப்போ வந்தப்போ தான் எங்கள் அத்தை சொன்னாங்க, போன வருஷம் மட்டும்தான் அவங்க மலை ஏறி போகலை, எங்கள் மாமாவால் இப்போ ஏற முடியல அப்படின்றதுனால. அப்பயும் அடிவாரம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் வரைக்குமே 2 பேரும் வருஷம் தவறாமல் மிஸ் பண்ணாமல் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில ஒரு சனிக்கிழமை மலை ஏறி போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருவாங்களாம். நானும் நினச்சேன் நம்மளால முடியலனா ஓகே, முடியிறப்ப கண்டிப்பாக வருஷம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அப்பாவுக்கு கால் வலிங்க கொஞ்சம் இப்போ அதிகமாகிடுச்சு. யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருந்தால் கூட சொல்லுங்கள். யாராவது கால் ஆப்ரேஷன் எங்கேயாவது பண்ணியிருக்கீங்களா, எந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குது, இல்லை அதுக்கு கால் வலிக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்ததுன்னா கூட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதை வந்து படித்து பார்க்குறோம். அவ்வளோதாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்த ஸ்டோரி முடிஞ்சது. ஆமாம், இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ காட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே எதாவது பண்ணோம்னா உங்களுக்கு வந்து சொல்கிறோம். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேல்னு பசுமையாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கே தெரியும், எல்லாம் பயிர் பண்ணியாச்சு. நம்ம காட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பசுமையாக இந்த பக்கம் ஃபுல்லாகவே இருக்கும். மக்காச்சோளம்லாம் பார்த்தீங்கன்னா போட்டதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு காமிக்கவே இல்லை. இப்போ எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு இப்போ வந்து ஒரு அடி வந்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நம்ம காட்டில் வந்து பாருங்கள் ஒரு அடி வந்து வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பயிர் இப்போ வந்து இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் எல்லாம் உரம் வைப்பாங்க. இந்த டைமில் வந்து ஒரு உரம் வைப்பாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் மருந்து வந்து புழு தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து அடிக்கணும். அந்த வேலைலாம் இருக்குது. இந்த செடியை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த செடியை வந்து எப்படி வந்து புழு வந்து அரித்து சாப்பிடுதுன்னு. அந்த மருந்து நம்ம அடிக்காமல் விட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த செடியை வந்து சாப்பிட்ருவோம். நமக்கு வந்து அந்த செடியில் போகிற எதுவுமே வராது. நமக்கு வச்சு எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ அதுக்காக தான் வந்து எப்போயுமே வந்து ஒரு புழு மருந்து அடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த குருத்து சென்டரில் வந்து குருணையை போடுவாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு கொஞ்சம் குருணையை போடும்போது அந்த புழு செத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சென்டர் பகுதியில் தான் அந்த புழு வந்து இருக்கும். இதுக்கு மேலே தான் வந்து குருணை வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வேறு ஏதாவது பெஸ்ட் ஆப்ஷன் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை குருணையாக போடலாமா, அது வந்து பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து தட்டா போட்டிருக்கோம். ரொம்ப பசுமையாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியா, வீட்டில் கருவேப்பிலலாம் இருக்கா? கருவேப்பிலை இருக்கா இல்லையா? இருக்கா? அப்படியா? கருவேப்பிலை அங்கே கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. வீட்டுக்கு வேணுங்கிறத உடச்சிட்டு போகலாம். நல்லா மழை வந்தனால கொஞ்சம் நல்லா இப்போல்லாம் துளுக்குது நல்லா. ஆமாம், வாழைப்பூ அம்மா வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. 4-5 இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை போய் முருங்கைக்கீரையா? ஆமாம், அந்த மரத்தில் இருக்குது. சரி, ஆமாம், ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குல்ல. இதுக்கு மேலே விட்டால் அது மரம் வந்து காற்றுல வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதையும் கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கிட்டு வாழைப்பூ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து கிளம்ப போகிறோம். நம்ம வந்து சின்ன சேலத்துக்கு. ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்.